ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முகில்ஸ் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு திருவிழாவை பற்றியும், செகண்ட் ஆஃப் என்னோடய டே இன் லைஃப் தான் இருக்கும். திருவிழா பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஊரில் வந்து முத்தையா கோயில் இருக்குது. அங்கே இருந்த திருவிழா தான், நடந்த திருவிழா தான். 3 சாமி வரும். அதை நீங்கள் பின்னாடி வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். கோயிலில் பார்த்திங்கன்னா 3 குதிரை வரும். முத்தையா, ஐயனாருன்னு நினைக்கிறேன் 2வது, அப்புறம் கருப்புசாமி வருவாங்க. குதிரை பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணியோட தாத்தா வீடு, அம்மாவோட அப்பா, அவங்களோட குதிரை வரும். இவன் அண்ணன் பையன். லைட் வந்து ரொம்ப இதாக இருந்ததா, அதனால் சாமி வந்து ஃபோக்கஸ் எனக்கு கிளியராக கிடைக்கல. அப்படி இருந்தும் ட்ரை பண்ணேன். அந்த ஃபோக்கஸ் லைட் வந்து சாமியை வந்து அவ்வளோ நேரில் பார்க்கும்போது தெரியுது, ஆனால் வீடியோவில் வந்து தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்களேன். அப்புறம் பின்னாடி வர்றது குதிரை, அந்த சாமி வந்து நல்லா கொஞ்சம் ஃபேஸ் தெரியும். அது குதிரை இல்லைன்னு நினைக்கிறேன், பல்லாக்கு அந்த மாதிரி ஒரு இதில் வருவாங்க. அதனால் அதில் இருந்தது தெரியும். எங்கள் தெருவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 10:30 to 11:30 அந்த இது ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. இன்னுமே தெரு சுற்றி போகும்போது எங்கள் சித்தி, அப்புறம் எங்கள் மாமா வீடு, அப்புறம் அக்கா வீடெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா 2-3 மணி ஆயிரும் கூட சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நேரம் ஆகுங்க. ஒவ்வொரு இடமா நின்று சாமி எல்லாருமே வீட்டில் வந்து விளக்கு, அப்புறம் இந்த அர்ச்சனை, தேங்காய் பழம் அதுங்கெல்லாம் வச்சுருப்பாங்களே, அது நின்று வர்றதுக்கு வந்து அவங்க எல்லா ஏரியாவும் சுற்றி வரும்போது 3-4 மணி ஆயிரும் கோயிலுக்கு திருப்பி போக ரெண்டு பேரும் சாமி எப்போ வரும்னு கேட்டு ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அது வரைக்கும் பண்ண சேட்டை தான் தாங்க முடியாத சேட்டையாக இருந்தது. ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. இது நம்மளோட டே இன் லைஃப் அடுத்து பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் இந்த வேலையை பார்க்குறது. எப்பயுமே பின்னாடி கொஞ்சம் கார்டன் மாதிரி வச்சுருப்பாங்க, மாமரம் இதுங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம டெய்லி ரொட்டீன் ஆரம்பித்தாச்சு. நான் எப்பயுமே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தான் இந்த வேலை பார்ப்பேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். குளிர்காலம் வந்ததும் போதும் பெட்ஷீட் இருக்கிற எல்லா பெட்ஷீட்டும் கீழே வந்துருச்சுங்க. இங்கே மதுரையிலே செம்ம குளிர். இதில் ஊரில் இருந்தோம்னா ஊர்லெலாம் இன்னும் நல்ல குளிராக இருக்கும். எல்லா பெட்ஷீட்டும் கீழே ஒரு பெட்ஷீட்டு, மேலே பொத்துறதுக்கு ஆளுக்கு 2 பெட்ஷீட்டுன்னு பொத்திக்கிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஏசியோட ப்ளக் பாயிண்ட்டே கழட்டி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த சின்னவன் வந்து என்ன பண்ணால் அந்த ஏசி சுவிட்சை வந்து காட் மேலே ஏறி போட்டுருவான். அதனாலேயே ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ வந்து குளிர்காலன்றதுனால ஏசியும் தேவைப்படலை, அதனால தான் கழட்டி வச்சுருக்கோம்.
யூஸ்வலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோதுமை அரைக்கிறதெல்லாம் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே காலி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை மாவுக்கும் அப்புறம் கோதுமை வந்து அந்த இடியாப்பம், புட்டுக்கு இந்த தடவை நான் அரைச்சிட்டு வந்து புட்டும் இடியாப்பமும் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். கோதுமை வந்து வறுத்து அரைக்கணும். இப்போ நம்ம கழுவி காய போடுறோம்ல, இதை எடுத்து வறுத்துட்டு தான் அரைக்கணும். அப்புறம் கொஞ்சம் மீதி சாதம் நைட்டு வந்து மீதி இருந்தது, அதை சரி வடகம் போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வத்தல் வடகம் சாப்பிடுவோம். அதில் என் குட்டீஸுங்க அந்த சீனியாரவுக்கு வத்தல் இருக்குல்ல, அதாவது கொத்தவரங்காய் வத்தல், அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் அப்பப்போ போட்டு வச்சுக்கிருவேன். இன்னும் அப்புறம் டின்னர் ரெசிபி தாங்க. டின்னருக்கு நான் இன்றைக்கி அடை தோசை அப்புறம் அவியல் தான். அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? 1/2 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுலேயே 1 கப் அளவுக்கு வந்து நம்ம ரெகுலராக வடிக்கிற சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து, என்னோடது கருப்பு உளுந்து இருந்ததுனால நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுதாங்க என்னோடய அளவு. நான் எப்போயுமே இந்த அளவு தான் போடுவேன். எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4 பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு ஒரு 2 தடவை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா க்ளீனாக ஆயிரும். பாசிப்பருப்பு போட்டோம்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கிறதுனால இருந்தது, அதனால தான் நான் அதை சேர்த்துக்கிறது இல்லை. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5-6 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மிளகாவோட உரப்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கிற ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த வரமிளகா மட்டும் நம்ம எடுத்து இது கூடயே கொஞ்சம் உப்பு, ஏன்னா அந்த வரமிளகா அரைப்படணுன்றதுக்காண்டி நம்ம இது கூடயே வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம அடுத்து வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலாட்டினா சேர்த்துக்கிடலாம். இது கூடயே ஒரு கையளவுக்கு நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசியை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நம்ம வந்து அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த வாய்வு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாவு அரைக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளவள, அதாவது மாவாக அரைக்காமல் நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிறணும். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். அது ஊறுற டயத்தில் நம்ம இங்கே அவியல் ரெடி பண்ணிக்கலாம். நான் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்னா கேரட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, ஒரு 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஆன் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறேன். இப்படி பண்ணி பாருங்கள், அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1/4 வெந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் உப்பு சேர்த்து திருப்பி மிக்ஸ் பண்ணி மூடி வைக்க போகிறேன். நீங்கள் அடைக்கு வந்து தேங்காய் சட்னி அப்புறம் நாட்டு சக்கரை இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அவியல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நான் சொன்ன மெத்தடில் அடை தோசையும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு மசாலா தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நான் தேங்காய், அப்புறம் 4-5
சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம். இதை வந்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க, வலுவலுன்னு அரைக்க தேவையில்ல. காய் நல்லா முக்காப்பதம் வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயும் நம்ம அரைச்சிருக்கோம்ல அதையும் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதாவது அந்த மிக்சியை வந்து கழுவி அந்த காயில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க, ஹையில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காயும் அந்த தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நான் அதிகம் சேர்க்கல, தயிர் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் திரும்பவும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க, இதுக்கு எந்த ஒரு தாளிப்பும் இல்லைங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் அடை தோசைக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம அடை தோசையும் ஊற்றிடலாம். இந்த தோசைக்கு ஏன் நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெய் விட்டேன்னா அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குங்க. சாப்பிடும்போது வெறும் வாயிலே சாப்பிட்லாம், நம்ம சைடிஷே இல்லாமல் சாப்பிட்லாம். ஆனாலும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், அவியலோட சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு இருக்குன்னு. ஓகேங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.